Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீனா இது பாத்தீனா ஒரு unboxing வீடியோ தான். சோ வீக்லி பாத்தீனா நம்ம ஒரு unboxing வந்து கொண்டு வருவோம் அப்படினு சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம unbox பண்ண போற பொருட்கள் என்ன அப்படினு பாத்தீனா Oriamo பிராண்ட்ல ரிலீஸ் ஆகியிருக்க wearables தான் நம்ம வந்து unbox பண்ண போறோம். இதுல பாத்தீனா earbuds இருக்கு, neckbands இருக்கு, அதுக்கு பிறகு sport buds வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பொருட்களை தான் நம்ம வந்து இன்னைக்கு unbox பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ரீலங்கால இருந்து தெரிஞ்சுக்கறோம்னா இந்த YouTube சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. கூடவே இருக்க bell icon click பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம Oriamo பிராண்ட்ல ரிலீஸ் பண்ணிருக்க ஸ்மார்ட் வாட்சஸ் பத்தி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் Oriamo அப்படிங்கிற பிராண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்மார்ட் அக்சஸரீஸ் வந்து நமக்கு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. சோ அதுல ஒரு அங்கமா தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் wearables வந்து இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து earbuds வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நீங்க அதிகமா ஏதாச்சும் ஒரு பட்ஸ் தேடுறீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய நமக்கு வந்து earbudsம் வந்து கொடுத்திருக்காங்க. இல்ல நமக்கு நெக் பேண்ட் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு neckbandsம் கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரீமியமான பில்ட்ல ரொம்பவே நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டில தான் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இத தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த பொருட்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கும் பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படி நினைச்சீனா AI Tech மூலமாக உங்களுக்கு தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். AI Techல பாத்தீங்கன்னா ஐலண்ட் வைட் கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுக்கறாங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் அக்சஸரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா AI Tech மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். சோ வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு கட்டாயம் செக் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு பொருட்களையும் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுல என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, நம்ம கொடுக்கிற பிரைஸ்க்கு இது பெஸ்டா இருக்குமா இல்லையான்னு ஃபர்ஸ்டாவே பாத்தீங்கன்னா நம்ம வந்து Oriamo பிராண்ட்ல ரிலீஸ் பண்ணிருக்க FreePods தான் பார்க்க போறோம். இது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சனால ஃபர்ஸ்டாவே இத அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படினு யோசிச்சோம். இதோட பிரைஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால 8490 ரூபாய்க்கு நமக்கு வந்து இந்த earbuds பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சம் டைம்ஸ் நீங்க கால் பண்ற நேரம் இதோட பிரைஸ் வந்து மாறி இருக்கலாம். அந்த டைம்ல என்ன பிரைஸ் ரேஞ்ச் இருக்கோ அந்த பிரைஸ் ரேஞ்சில AI Tech மூலமாக உங்களுக்கு வந்து இந்த earbuds வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்டா இத அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுல என்னென்ன விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அப்படினு. சோ பாக்ஸ்ல முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு Oriamo ஸ்மார்ட் அக்சஸரீஸ் அப்படினு மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல FreePodsல ஒரு போட்டோ வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு பிரீமியமான டிசைன் இந்த இடத்துலயே நமக்கு தெரியுது. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா என்வாயரன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் இந்த FreePods யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கட்டாயம் இருக்கும். சோ அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து கிளியரா கேக்குற மாதிரி இருக்கும். சோ அது இதுல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். அதுக்கு பிறகு இதுல இருக்க கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்க ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நாம இப்போ வந்து பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கான வாரண்டி அப்படினு பாத்தீங்கன்னா 365 நாட்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு வருஷம் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு பிறகு நம்ம பாக்ஸை வந்து ஓபன் பண்ணலாம். பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல பிரீமியமான பாக்ஸ் வந்து தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல ஃபீச்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதையும் ஓபன் பண்ணலாம். அதை ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா Oriamo FreePods 3 தான் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் கலர், Black கலர் இந்த மாதிரி ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். சோ இது பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் தான். அதுக்கு பிறகு பாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கான சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க. நமக்கு இதுல பாத்தீங்கன்னா டைப் சி கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது நான் இதுல பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மீடியம், லார்ஜ், ஸ்மால் இந்த மாதிரி 3 இயர் டிப்ஸ் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 இயர் டிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை வந்து உங்களுக்கு விருப்பம்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் நமக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. கேசிங்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டாவே நமக்கு Oriamo அப்படின்னு மென்ஷன் பண்ணி அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி லெவலை வந்து பார்த்து கொள்ளலாம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு earbuds தான் கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 13 மில்லிமீட்டர் டிரைவர்ஸ் 2 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வாய்ஸ், அதுக்கப்புறம் பேஸ் அண்ட் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணாலும் ரொம்பவுமே நல்லா யூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ ஒரு 9000 இல்லாட்டி 10000 ரூபாய்க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படினா ஒரு நல்ல earbuds பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படி நினைச்சா உங்களுக்கு வந்து இந்த earbuds பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். சோ இந்த earbudsல நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த earbudsல பாத்தீங்கன்னா நமக்கு இயர் டிப்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். இல்லனா half in ear யூஸ் பண்ணனும் அப்படினாலும் உங்களுக்கு half-ஆ அந்த இயர் டிப்ஸை கலட்டிட்டு கூட உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ ஒரே earbudsல ரெண்டு விதமான டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. அது நான் இந்த earbudsல பார்த்த ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படினு சொல்லலாம். ப்ளூடூத் பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 5.2 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இயர்பட்ஸை வெளியே எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனோட ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். சில இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்வாயரமெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து ரொம்பவுமே ரெடியூஸ் ஆகி தான் நம்மளுக்கு வந்து இதில் வந்து வாய்ஸ் வந்து கேட்கும். ஸோ அதனால நீங்கள் வெளியே இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இயர்பட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸை 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 நிமிஷங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. IPX5 வாட்டர் அண்ட் ஸ்வெட். இதில் மொத்தமாக ப்ளே டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஹவர் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மொத்தமாக நம்ம 8 ஹவர் நான் யூஸ் பண்ணி பார்க்கல, பட் இருந்தாலும் வந்து அந்த அளவு யூஸ் பண்ண முடியுமா இருந்தால் ரொம்பவுமே நல்லா இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நம்மளுக்கு டச் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டச் மூலமாக உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம், அதுக்கு பிறகு கால் ஆன்சர் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளுக்கு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இருக்க பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயர்பட்ஸில் 45 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே அந்த கேசிங்கில் பார்த்தீங்கன்னா 500 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த பேட்டரி லைஃப்பை வந்து 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ண முடியுமாக இருந்தால் ரொம்பவுமே நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். நான் 8 ஹவர்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணல, ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்ல இயர்பட்ஸ் குறைஞ்ச ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா AI டெக் கால் பண்ணி இந்த இயர்பட்ஸை வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது நம்மளுடைய ஸ்போர்ட் பட்ஸை தான். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகும்போது ஒரு இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா சாதாரண இயர்பட்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது கலண்டு விழுகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸுக்காகவே இப்போ தனியாக ஸ்போர்ட்ஸ் பட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே நம்மளுக்கு வந்து காதில் ஃபிக்ஸ் ஆகி நிற்கிது. ஸோ அதுதான் இதில் நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாகவே அதே பாக்ஸ் தான், கிட்டத்தட்ட சேம் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்போர்ட் பட்ஸ்ல ஒரு போட்டோ மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இதுல இருக்க கீ ஃபீச்சர்ஸ் வந்து இதுல ஃபுல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ்ல இந்த அளவு விஷயங்கள் தான். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து ஓப்பன் பண்ணலாம். அதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒராய்மோ பிராண்டில் வழங்கியிருக்கு இந்த ஸ்போர்ட் பட்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கான கேசிங் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய கேசிங் தான், சாதாரணமாக பார்க்குற இயர்பட்ஸை விட இதுக்கு வந்திருக்க கேசிங் வந்து கொஞ்சம் பெரிய கேசிங்காக தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பட்ஸை வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட் பண்ணும்போது வே பண்ணுறீங்க அப்படின்னா வேறு லெவலில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ வே பண்ணோடனே பார்த்தீங்கன்னா காதில் வந்து நல்லாவே ஃபிக்ஸ் ஆகுது. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாதாரண பட்ஸுக்கும் இந்த இயர்பட்ஸுக்கும் இருக்க முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த அளவு நம்மளுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கு பிறகு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயர் டிப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து 2 பேர் வந்து இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபிக்ஸ் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இதில் பாக்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்க விஷயங்கள் தான். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு பாக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த இயர் டிப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வே பண்ணி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து நல்லாவே ஃபிட் ஆகி இருக்கும். நீங்கள் ரன்னிங்காக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அதுதான் நான் இதில் பார்த்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிக்கிறதுக்கு ஒரு ரீசன். ஸோ இந்த பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வே பண்ணி இருக்கும்போது எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை, நல்லா ஃபிக்ஸ் ஆகுது. காதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபிக்ஸ் ஆகி இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் 13 mm சவுண்ட் டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம இயர்பட்ஸில் பார்த்த மாதிரி தான் அதே சவுண்ட் டிரைவர்ஸ் தான் இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலையும் பார்த்தீங்கன்னா பேஸ் வாய்ஸ் எல்லாமே ரொம்பவுமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த அளவு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல, பட் வே பண்ணும்போது ஒரு பெரிய வித்தியாசம் வந்து தெரியுது. கொஞ்சம் இது காதில் ஃபிக்ஸ் ஆகி இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் ஸ்வெட் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வியர்வே அப்படிங்கிறது வந்து இதில் பட்டுச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. டச் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணலாம். அதுக்கு பிறகு மியூசிக்கை போஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாங் பண்ணலாம். அதுக்கப்புறம் வால்யூம் அப் பண்ணலாம், வால்யூம் டவுன் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை ஃபுல்லா சார்ஜ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 4 ஹவர்ஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த 4 ஹவர்ஸ் வந்து நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வந்து 27 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சைட்ல தான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓரளவு கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம். ரொம்ப அதிகமான டைம் யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸை பிடிச்ச அளவுக்கு இந்த ஸ்போர்ட் பட்ஸ் அப்படிங்கிறது ஓரளவு ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அதுல இருக்க சவுண்ட் குவாலிட்டியோட பார்க்கும்போது இதுல இருக்க சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. அண்ட் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7890 ரூபாய்க்கு உங்களுக்கு AI டெக் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் நீங்க கால் பண்ணும்போது பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ அந்த டைம்
என்ன பிரைஸ்ல இருக்கோ அந்த பிரைஸ்ல உங்களுக்கு கட்டாயம் இந்த இயர்பட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்போர்ட்ஸுக்கு அதிகமா ஒரு இயர்பட்ஸ் தேடுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா இது வந்து இதை விட உங்களுக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது இந்த ஒரைமோ பிராண்ட்ல வழங்கி இருக்க நெக் பேண்ட் தான். இது பாத்தீங்கன்னா 3 லைட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நெக் பேண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த இயர்பட்ஸோட பார்க்கும்போது எனக்கு நெக் பேண்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியா இருந்துச்சு. அண்ட் இதை வேப் பண்ணி இருக்கும் போதும் நம்மளுக்கு வந்து இதை வேப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்பவுமே லைட்டான ஒரு வெயிட்ல நல்ல ஒரு பிரீமியமான டிசைன்ல வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதனாலேயே இந்த நெக் பேண்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. இந்த நெக் பேண்டோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6390 ரூபாய்க்கு இந்த நெக் பேண்டை உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க சில விஷயங்கள் அண்ட் இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்வாயரன்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதுல இருக்க கீ ஃபீச்சர்ஸ் வந்து பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக் பேண்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டிசைன் வந்து இருக்கு. நெக் பேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமான டிசைன்ல நல்லாவே கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் இது வந்து ரொம்பவுமே லைட்டான வெயிட்ல இருக்கனால நம்மளுக்கு வந்து இதை வேப் பண்ணி இருக்கும் போது இதை வேப் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியாமல் இருந்துச்சு. இந்த மேக்னெட்ல வந்து கனெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுல இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்பவுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா இதை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து பாக்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 mm ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வேப் பண்ணி இருக்கும் போதும் வேற லெவல்ல நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண அளவுல பாத்தீங்கன்னா எனக்கு இதுல சவுண்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது கூட பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ளூடூத் வெர்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு வைப்ரேஷன் வந்து வரும். கால் வாரதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இதுல வைப்ரேஷன் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா இதுல பிசிக்கலா நம்மளுக்கு வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் பண்றதுக்கும் அதுக்கு பிறகு அப் டவுன் நம்மளுக்கு 2 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வந்து இதுல இருக்க ஃபங்க்ஷன்ஸை வந்து ரன் பண்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இதுல நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வேற லெவல்ல நம்மளுக்கு ஒரு பில்ட் குவாலிட்டியில வந்து கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த இந்த இயர்பட்ஸ்லயே இந்த நெக் பேண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 12.5 hours வந்து பிளே அண்ட் டாக் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சாதாரணமா ரொம்பவுமே ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு ரொம்பவுமே அதிகமான டைம் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல கொடுத்துருக்க இந்த வைப்ரேஷன் அலர்ட் மூலமாக நம்மளுக்கு இன்கமிங் கால்ஸ் வரதா இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். ஸோ அது நான் இதுல பார்த்த இன்னொரு முக்கியமான விஷயம். அண்ட் கால்ஸ் ஆன்சர் பண்றதுக்கு எல்லாமே நம்மளுக்கு பிசிக்கலான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதுல வந்து டச் இல்ல, நம்மளுக்கு பிசிக்கலா பட்டன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த பட்டன்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து இதுல இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல கொடுத்துருக்க பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 185 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி மூலமாக நம்மளுக்கு வந்து 12 hours வந்து சாதாரணமா இந்த நெக் பேண்டை யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் சாதாரணமா யூஸ் பண்ணி பார்த்த அளவுக்கு 12 hours யூஸ் பண்ணல. பட் அதை விட ஓரளவு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச இந்த அன்பாக்ஸ் பண்ண 3 பொருட்கள் ரொம்ப பிடிச்ச பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் தான் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக பிடிச்சிருந்தது இந்த நெக் பேண்ட் தான். நான் யூஸ் பண்ணதுல எனக்கு ஓரளவு ரொம்பவுமே நல்ல ஒரு ஃபீல் அண்ட் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண இந்த 3 விதமான வேரபிள்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AI டெக் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஐலண்ட் வைட் கேஷ் ஆன் டெலிவரிலையும் உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க எந்த இயர்பட்ஸா இல்லாட்டி நெக் பேண்ட் வாங்கணுமா அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து AI டெக்கு கால் பண்ணி ஐலண்ட் வைட் கேஷ் ஆன் டெலிவரியில் வந்து பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ஸ், ஸ்மார்ட் அக்சசரிஸ் ரெண்டுமே பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்து தான் கால் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்களை தான் இந்த வீடியோல சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயர்பட்ஸ் இல்லாட்டி நெக் பேண்ட் வாங்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.